Hi guys, welcome to FinBasics. FinBasics last video என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி பற்றி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டு, ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ரெண்டு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ வந்து பழைய ரெண்டு வீடியோக்குமே வந்து கொஞ்சம் ரிலேட்டடுன்னு சொல்லலாம். ஏன்னா இது புது வகையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் மந்த்லி எப்படி ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய கார்பஸை பில்ட் பண்ணி எஸ்ஐபியோட பெனிஃபிட்டை நம்ம ரீச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அப்படி சேர்த்து வச்ச கார்பஸை நம்ம எப்படி இன்னும் பெனிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கான்செப்ட். ஸோ எஸ்ஐபி போடுறது மட்டும் இல்லாமல் எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எஸ்ஐபி வந்து எவ்ரி மந்த் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த எஸ்ஐபி வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்டடாக இருந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கார்பஸ் பில்ட் ஆயிரும். ஒரு 1 crore இல்லாட்டி 2 crores கார்பஸ் பில்ட் ஆயிரும். அந்த கார்பஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த யூட்டிலைசேஷனில் நம்ம சின்னதாக ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபண்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும் போது கூட உங்கள் ஃபண்டுக்கு வந்து க்ரோத் கொண்டு வரலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இப்போ இந்த கார்பஸ் பெருசாக பில்ட் ஆயிருக்கிறத நீங்கள் வந்து வெளியில் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து லம்சமா 1 crore கார்பஸ் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே எல்லா அசட்ஸையும் லிக்விடேட் பண்ணி 1 crore அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம். பட் இல்லை, எனக்கு வந்து இப்போ 1 crore நெசசிட்டி இல்லை, பட் ஐ எம் ஹாப்பி 1 crore கார்பஸ் இருக்கு, எனக்கு இதை வந்து பேசாம நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, என்னோட கேரியரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன், இது ஏன் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி எனக்கு மந்த்லி ஒரு salary மாதிரி வந்தா பெட்டரா இருக்குமே நீங்க ஃபீல் பண்றீங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஆக்சுவலா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்ப இந்த 1 crore நான் வந்து எவ்ரி மந்த் நான் 50,000 எடுத்துக்கிறேன். அந்த 50,000 எடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கோ அது நெக்ஸ்ட் மந்த் வரட்டும், எனக்கு வந்து இமீடியட்டா 1 crore வேண்டாம் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளான் தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஆஃபர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்போ நீங்க அதை ஸ்விட்ச் அவுட் பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ணணும். லம்சம் கார்பஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபிக்கு நீங்க ஒரு கன்வர்ஷன் கொடுக்கணும். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு எஸ்ஐபி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 10,000 போட்டு அது ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு கார்பஸ் ஒரு 1 crore வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1 crore உடனே நீங்கள் வித்ட்ரா கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுட்டு என்ன டேக்ஸ் இருக்கோ கட்டிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்போ வந்து உங்களுக்கு 1 crore ஒரு நெசசிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா 1 crore வந்து மார்க்கெட்லேயே இருக்கட்டும், ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ பேங்க் தரக்கூடிய எஃப்டி விட ஜாஸ்தியாக தருது. ஸோ என்னுடைய அக்யூமுலேட் பண்ண கார்பஸை நான் மார்க்கெட்லேயே வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நான் எதுவும் எஸ்ஐபி போட போகிறது கிடையாது. ஸோ நான் சேர்த்து வச்சதே வந்து மார்க்கெட்டில் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ செலவுக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ என்னுடைய டெய்லி நீட்ஸுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த 1 crore எடுத்து பேங்க்ல எஃப்டி போட்டு அந்த வட்டியில நம்ம செலவுகளை மீட் பண்றதுக்கு அதை மார்க்கெட்லயே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து யூஸ்வலா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா எஃப்டி விட ஜாஸ்தி ரிட்டர்ன் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்க உங்க கார்பஸ் நீங்க சம்பாதிச்சு வச்சு அந்த 1 கோடி ரூபாய் கார்பஸ் நீங்க அங்க மார்க்கெட்ல வச்சிருக்கீங்க. அது போக மாசம் வந்து ஒரு 50,000 60,000 சொல்லிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்க பேங்க்ல அந்த 1 crore வச்சிருந்தீங்கன்னா 6% 7% வட்டி வரும். அந்த வட்டியை எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம். இப்போ வந்து இதே மார்க்கெட்ல நம்ம பண்ண போறோம். அந்த கார்பஸை வந்து மார்க்கெட்லயே வச்சிருக்க போறோம். அந்த கார்பஸ்ல இருந்து நம்ம 50,000 அந்த 50,000 பண்றோம். இதுல என்ன பெனிஃபிட்னா மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறிட்டு இருக்கிற டைம்ல வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும். ஸோ நம்ம கார்பஸ் வந்து மேல தான் போயிட்டு இருக்கும். நீங்க ஆனா மந்த்லி 50,000 நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து 12 to 15% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குன்னா நீங்க வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தாலுமே உங்க அந்த ஒரிஜினல் 1 crore கார்பஸ் வந்து அப்படியே ரிட்டைன் ஆயிட்டு இருக்கும், இல்லைன்னா மேல கூட போயிருக்கலாம், அது கீழே இறங்காது. ஏன்னா மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு இந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் நியூமரிக்கல்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது ஒரு சிம்பிள் மேக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாசத்துல நமக்கு வந்து 6,000 யூனிட்ஸ் இருக்கு. இந்த யூனிட்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, அதுல யூனிட்ஸ்ங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மந்த்ல 6,000 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்டோட NAV வந்து 500 rupees. அப்போ நம்மளோட எக்ஸாக்ட் கார்பஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 lakh rupees. இப்போ மே மந்த்ல இருந்து நீங்க வந்து நான் SWP சூஸ் பண்ணிக்கிறேன், எவ்ரி மந்த் எனக்கு ஒரு 20,000 rupees வந்தா போதும், நான் SWP போட்டு ரிமைனிங் அமௌண்ட் கார்பஸ் ரீஇன்வெஸ்டடாவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 20,000 rupeesக்கான யூனிட்ஸ் மட்டும் டைல்யூட் ஆகும். ஸோ ஏப்ரல் மந்த்ல 500 rupees NAV இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் மே மந்த் வரும்போது 505 rupees இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப 505 rupees இருக்கு அப்படின்னா 20,000 rupees divided by 505 39.604 யூனிட்ஸ் மட்டும் உங்களோட டோட்டல் யூனிட்ஸ்ல இருந்து டைல்யூட் ஆகும். சோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 6,000 யூனிட்ஸ் நம்ம பேலன்ஸ் இருந்ததுல 39 டிடக்ட் ஆயிட்டு 20,000 rupees நம்ம பேங்க்
வரைக்கும் வந்துரும். ரிமைனிங் யூனிட்ஸ் அதாவது அந்த 5960 யூனிட்ஸை வந்து மே மந்தோட என்ஏவிக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டில் உங்களோட கார்பஸ் வேல்யூ வந்து 30,10,000 rupees இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் மேக்கு அப்புறம் ஜூன்ல 20,000 rupees உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் வரும்போது அப்ப NAV 510 ஆயிருது. இன்னொரு ஒரு 5 rupees இன்க்ரீஸ் ஆயிருது. அப்ப 20,000 டிவைடட் பை 510 பாத்தீங்கன்னா 39.216 யூனிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு டைல்யூட் பண்ணணும். சோ ரிமைனிங் நம்மளோட யூனிட்ஸ் வந்து 5921 யூனிட்ஸ் இருக்கு. அது நம்ம நம்பர் ஆஃப் அது வந்து NAV யோட மல்டிப்ளை பண்ணும்போது we are again holding 30,19,802. சோ இது மேஜரா எதனால ஹேப்பன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ நான் ஒவ்வொரு மாசமும் எனக்கு 20,000 அமௌண்ட் வரக்காக நான் விற்க வேண்டிய யூனிட்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது. சோ 100 ரூபா இருந்த பொருள் வந்து இப்ப 120 ரூபா ஆயிருச்சு அப்படின்னா நான் வந்து அதிகமான யூனிட்ஸை விற்க வேண்டாம், எனக்கு 100 ரூபா போதும். அப்ப வந்து நான் 100 யூனிட் 120 ரூபாய்க்காக நான் 120 யூனிட்ஸ்க்கு பதில் 100 யூனிட் வித்தா போதும். சோ அந்த ப்ரொபோஷன் ஒன்ஸ் அகைன் இது வந்து நம்ம ஆப்டிமிஸ்டிக் மார்க்கெட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா லாங்கர் டர்ம் மார்க்கெட்ங்கிறது எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி ரிஸ்க். சோ இதே இது நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த NAV வந்து 500க்கு பதிலா 490 480 போயிடுச்சுன்னா நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு டைல்யூட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் 39 யூனிட்ஸ் நீங்க வந்து 50 யூனிட்ஸ் கிட்ட டைல்யூட் பண்ற மாதிரி கூட இது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் மார்க்கெட். சோ நம்ம மார்க்கெட்டோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை பேசிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகைன் இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து ரிஸ்க்ங்கிறது வெரி மினிமம். வேறஸ் இந்த SWP நம்ம FD யோட இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் பே அவுட் ஆகுற மாதிரி ஈக்குவேட் பண்ணா கூட ரிஸ்க் எலிமெண்ட் இன்னுமே உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் நம்ம SWP SIP லயே கொஞ்சம் வெச்சுக்கங்க. அண்ட் அது போக FD இந்த மாதிரி சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யார் என்ன சொன்னாலுமே அட்லாஸ்ட் வந்து நம்ம பணம் தான். ஸோ ரிட்டர்ன்ஸ்க்காக ஆசைப்பட்டு நம்ம முதலே போயிடக்கூடாது. அதனால வந்து என்ன சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதுலேயும் ஒரு போர்ஷன் வச்சுட்டு அது போக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ஹை ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம கொஞ்சம் போட்டோம்னா ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ ஜென்ரலி இதை வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு தான் நிறைய பேர் இதை யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபண்ட் ஹவுசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கார்பஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க SWP-யை ஓரளவுக்கு ஹாஃப் இல்ல ஒரு 50% ஆஃப் த ஃபண்ட்ஸை டெப்ட் ஓரியன்டட் SWP-க்கு மாத்திட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ண முடியும். நம்ம ஈக்விட்டி ஓரியன்டட் SWP-யும் வச்சுக்கலாம், டெப்ட் ஓரியன்டட் வச்சுக்கலாம். டெப்ட் ஓரியன்டட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி ஈக்விட்டி விட ரிஸ்க் கம்மி தான். சோ நம்ம இந்த மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா SWP போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்பஸும் க்ரோயிங்கா இருக்கும், வேற ஃபிக்ஸட் மந்த்லி உங்களுக்கு இன்கமும் வந்துகிட்டு இருக்கும். சோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் டூல். நீங்க வந்து FD மட்டுமே ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ரெண்டல் இன்கம் மட்டும் தான் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு யோசிக்கும் போது இப்படி ஒரு கான்செப்ட் வந்து இந்தியால பிரெலவெண்டா இருக்கு. பட் நிறைய பேர் இதை பத்தி அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. சோ உங்க ஃபியூச்சர் போர்ட்ஃபோலியோல நீங்க இந்த SWP-ங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல இதையுமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா நீங்க கொண்டு வர முடியும். சோ இப்போ வந்து இந்த SWP-னா என்ன, இது எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ SIP போட்டு 1 crore சேர்ந்துருச்சு, அந்த டைரக்டா எடுத்து பேங்க்ல போட்டு FD போடுறதுக்கு நீங்க அப்படியே பார்ஷியலா வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தாலும் மார்க்கெட்டோட ஃபோர்ஸ்னால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரலாம். அண்ட் உங்களுக்கான டெய்லி நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு மாசம் வித்ட்ரா பண்ண ஃபண்ட்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வாஸ் ஷாட் அட் சிக்னேச்சர் மொமெண்ட்ஸ் ஸ்டுடியோ. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நாங்க FinBasics சேனல்ல we are providing consulting to startups, freelancers and MSMEs. ஸோ உங்களுக்கு எங்களோட கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா கீழே டாப்மேட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல யூ கேன் புக் அ கால் வித் அஸ். உங்களோட குவரிஸை எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் ஆன்சர் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறோம். திஸ் விஷ்ணு, திஸ் கிருஷ்ணா, FinBasics. தேங்க்யூ.